ஹாய் அமீஸ். ஹலோ மிஸ்டர் கிம்மோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த டைம் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் ஹெட்செட் மறக்காமல் போட்டுக்கோங்க. அண்ட் இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மாஸ்க் போடு வின் பண்ணுறா அப்படி போடுறா சரியா போடா. டேய் வரானுங்களா? டேய் விடுங்கடா. டேய் மோனே யாரும் பார்த்தா அவ்வளோதான். தூ எச்சண்டாயே. டேய் வாடா. டேய் என்னடா பண்ணுற? விட்டா கொலையை பண்ணிடுவியாட்டிருக்கு. கொல்லணும் தான்டா பிளான் பண்ணேன். டேய் கொலை கேஸில் உள்ள தள்ளிடுவான் போல இருக்குவேன். சும்மா இருறா. டேய் ஜங்குக்கு எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம்டா. எதுவுமே இல்லை. இப்போ அவனுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணது, ஹாஸ்டல் பசங்க கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. ஏன் 5-6 ஃபோனை உடச்சே போட்டோம். ப்ரூஃபே இல்லை. சரி ஓகே எல்லோரும் கிளம்பலாம். இன்னும் கொஞ்சம் நின்றுருந்தோம்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேடா. ஓகே மச்சான் நீ பார்த்துப்போ. நாளைக்கு காலேஜில் பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, ஃபெலிக்ஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நைட்டு காலேஜில் ஃபுட்பால் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் எல்லோரும் இருந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமாக பார்த்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஜங்குக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் தான் போயிட்டு அவனுக்கு ஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருப்பானுங்க. இப்போ கட் பண்ணி ஜங்குக்கோட வீட்டில் தான் பார்க்குறோம். இது என்னோடய பெரியம்மா, இது என்னோட சித்தி. இதோ இங்கே இருக்காங்களே. யார் இவங்களா? இவங்க தான். எங்கள் அம்மா விட என்னை தூக்கி வளர்த்தது இவங்க தான். அதெல்லாம் ஒரு அழகான காலம். ஜின்னெல்லாம் இவங்க வீட்டிலே தங்கிப்பான், வரவே மாட்டான். சின்னதோடு தான் என் கூடயே சுற்றிட்டுருக்கோம். யார் வீட்டுக்கும் போகாது, எப்பயுமே என் கூடயே தான் இருக்கும். ஆனால் ஜின்னு அப்படி இல்லை, எல்லார் கூடயும் பழகுவான், எல்லார்ட்டையும் பேசுவான். ஆனால் இப்போ தான் இவருக்கு வேலை இங்கே கிடச்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். ஊர் பக்கம் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இந்த கல்யாணத்தில் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பழசெல்லாம் பேசிட்டு ஒரு மாதிரி மனசுக்கே சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் எல்லாரையும் அடுத்து ஜேகே கல்யாணத்தில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு இவ்வளோ நேரம் ஜேகேவோட அம்மா தான் ஜின்னோட கல்யாண ஆல்பத்தை வச்சுட்டு தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் எதுவுமே பேசாமல் கம்பெனியாக ஆல்பத்தை தான் பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு பிக்சரில் ஜேகேவும் தயாங்கும் தான் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோவே தான் அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கான். ஆமாம் தயாங், கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கீங்க? எப்படி அவங்க வீட்டில் இன்னும் விட்டு வச்சுருக்காங்க உங்களைய? யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என்ன? பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேணால் உங்கள் வீட்டில் பேசுகிறேன். தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அச்சிச்சோ, அடுப்பில் வேறு ரைஸ் வச்சுட்டு வந்தேனே, ஆஃப் பண்ணவே வந்துட்டேன். இருங்க நீங்கள் பார்த்துட்ருங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா தான் எழுந்து உள்ளே போயிடுறாங்க. தயாங்க அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜேகே அவங்க அம்மா பேசுகிறதெல்லாம் அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போ அப்படியே அந்த ஆல்பத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எழுந்து மேலே போகலான்னு போகிறான். ஜேகேவும் அப்போ தான் கரெக்டாக உள்ளே வரான். 2 பேரும் ஒரே டைமில் வந்ததுனால 2 பேரும் மோதிக்கிற மாதிரி ஆகிடுது. இப்போது 2 பேரோட ப்ரீத்தும் கிட்ட அடிக்குது. தயாங்க்கு ஆட்டோமேட்டிக்காக அவனோட கை ஜங்கு கூட ஹிப்பை தான் ஹோல்ட் பண்ணுது. 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துட்ருக்காங்க. தயாங் அப்படியே இப்போது ஜேகேயோட லிப்ஸை தான் பார்க்குறான். தயாங் கிட்ட வரவும் ஜேகே வாய்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். தயாங் அப்போ தான் ரியலைஸே பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்னு. இப்போ அப்படியே ஜங்குக்கை விட்டுட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடுறான். ஜங்குக்கு அங்கேயே நின்றுட்டுருக்கான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே தண்ணியாக நிற்கிது. ஒரு நிமிஷம் கிட்ட வச்சுக்கிற, ஒரு நிமிஷம் தள்ளி விடுற, இது பேர் என்னான்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஜேகேக்கு அழுகையும் வருது, கோவம் வருது. அவன் இப்போ வீட்டுக்குள்ளே போகாமல் திரும்பி அவன் பைக் எடுத்துகிட்டு வெளியவே போயிடுறான். இந்த பக்கம் தயாங் அவன் தலையிலே கை வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான். வேணாம் தான் முடிவு பண்ணிட்டல, அப்புறம் ஏன் அவனை பார்த்தாலே ஏன் என்னால் முடியலையே. தயாங் உனக்கு யாரும் இல்லைடா, யாரும் இல்லை. நீ ரொம்ப அன்லக்கி. இந்த லவ்வெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. இத்தனை வருஷம் தனியாக தானே இருந்த, இப்போ என்ன விட்டு வேணாம். சொல்லாத காதல் எல்லாம் கல்லறை இல்லா சேரும். நீ விட்டு போற தூரம் எல்லாம் தீயாகும். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா போட்டுமா? இல்லை நான் போகிறேன்.
ம்ஹும். ஐயோ நம்ம ரோடில் இருக்கோம், எப்படி இங்கே போயிட்டு ஒன்றே ஒன்று வச்சுட்டே எடுத்துரு. அதான் அங்கே கொடுத்தல நல்லாவே, அதெல்லாம் பத்தவே இல்லை எனக்கு. சரி ஓகே தரேன். இங்கே பாருங்கள், நான் கொடுத்துட்டு உடனே போயிடுவேன். இந்த தலையெல்லாம் பிடிச்சி அப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆச்சே, நான் போய் அப்படிலாம் பண்ணுவேண்ணா. சும்மா நடிக்காதீங்க. ஐயோ சரிடா குட்ரா, எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கேன். என்ன இப்பெல்லாம் பிடிக்கிற? டேய் அதெல்லாம் ஒரு ஆட்டத்துக்கு தான். கிட்டா யோங்கி. அப்பா என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கே அது இல்லை இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன். சரி கால் பண்ணு. அப்பா அது வந்து உள்ளே போ. இப்போ கட் பண்ணி அடுத்த நான் காலேஜில் தான் பார்க்குறோம். டேய் மச்சான், ஆள் செட்ரா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இப்படிதான் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெக் தான் பார்க்குறான். டேய் என்னடா 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க? டேய் டென்ஷனே வேணாம், நாம தான் வின் பண்ணுவோம், இது எல்லாருக்கும் தெரியும்டா. உள்ளே நம்மளால் தான் ஒருத்தன் இருக்கான், கேட்டேன், நாம தான் லீடிங். டேய் சூபினு என்னடா ஏடா அப்படி இருக்கானுங்க? தெரியலையேடா, வந்ததுலேருந்து நானாக தான் கேட்டுட்ருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறானே. இப்போ ஜிமின் தான் டக்குன்னு இருந்து எல்லாரையும் பார்த்து, டேய் யோங்கி வீட்டில் மாட்டிக்கிட்டான்டா, அவங்க அப்பன் இது பார்த்துட்டான்டா, நானும் நைட்லேருந்து கால் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறான்டா. ஐயோ அப்போ நீ காலேஜ் வரலையா அப்படின்னு பெக் கேட்குறான். ஆமாண்டா, காலையில் முதல்ல அவன் டிபார்ட்மெண்ட் போய் தான் பார்த்தேன், வரல. டேய் இங்கே பாருங்கடா, என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதுடா, அவங்க அப்பா மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டும் அவ்வளோதான் சொல்லிட்டேன், வீடு பூந்து தூக்கிடுவேன். அவ்வளோ கூட தேவையில்லடா, நல்லா கூப்பிட்டாலே வந்துடுவான்டா இவங்கி. இங்கே பாரு பெக்கே சுபின்னு ஜேகே ஒன்றையும் தான், எல்லோரும் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க, எப்போனாலும் கல்யாணம் சொல்ல வந்துடுங்க அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க, ஜேகே எழுந்து இப்போ ஜிமினை தான் ஒரு ஹக் பண்ணுறான். டேய் மச்சான் என்னடா? இல்லைடா, நீலாம் சும்மா தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றுறேன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு யோகிக்காக நீ நிற்கிறல்ல. டேய் மச்சான், டேய் டேய் ஏண்டா? டேய் ஜேகே, இல்லைடா ஒன்றும் இல்லைடா, விடுங்க. ஜேகே தான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். இப்போது ஜங்குகன் கேங் உங்களை பிரின்சிபல் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு காலேஜோட பியோன் தான் வந்து கூப்பிட்றான். என்ன மாமா அந்த ஆளுக்கு ஓட்டிங் முடிஞ்சிருக்கோம், அதுக்குள்ளையா? வாங்கடா போய் பார்ப்போம் அப்படின்னு இப்போ கிளம்பி பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. உள்ளே போனால் பிரின்சிபல் கூட தயாங் தான் உட்காந்துருக்கான். இதோ விஐபிஸ்லாம் வந்துட்டானுங்களே, வாங்க. 4 பேருக்கும் ஒன்றும் புரியலை, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே உள்ளே வராங்க. ஜான் ஜங்குக், ஃபைனல் இயர் மெக்கானிக்கல், ஃபுட்பால் சாம்பியன் அண்ட் நாமினி ஆஃப் காலேஜ் பிரசிடெண்ட் எலெக்ஷன், ரைட்? ஜங்குக்கு ஒன்றும் புரியாமல் இப்போ தயாங்க தான் பார்க்குறான். தயாங்கன்னா ஜங்குக்கை பார்க்காம ஸ்டிஃபாக அவன் சேரில் பாட்டு கம்னு உட்காந்துருக்கான். சார் இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் சாருக்கு நிறைய வேலை இருக்கோ? அவசரமாக போய் யார் மண்டையாவது உடைக்க போறியா என்ன? ரைட், பண்ணுற ஆள் தானே நீங்கள்? சார் தான் டான் ஆச்சே. சார் என்ன சார் என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். என்னென்னமோ நான் பேசுகிறேன்னா, நீங்கள் எல்லாம் பண்ண விஷயத்த தான் சொல்லிகிட்ருக்கேன். பெரிய ரவுடி மாதிரி டான் மாதிரி இந்த காலேஜில் என்ன நடந்துகிட்ருக்கு? நீ பொறுக்கித்தனம் பண்ணிகிட்ருக்க, இப்போவே இப்படி இருக்க, இன்னும் காலேஜ் பிரசிடெண்ட் ஆனேன்னா இந்த காலேஜோட நிலைமை. சார் இப்போ அப்படி என்ன பண்ணிட்டோன்னு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அதானே ரவுடிசம் பண்ணுறதெல்லாம் நாங்கள்ல, அதான் ஒன்று பெற்று விட்ருக்கீங்களே. பாக் ஜிமின், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஓகே, நான் நேராக விஷயத்துக்கு வரேன். ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபெலிக்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேரை நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கீங்க. எதை அட்டாக்கா? ஐயோ எப்படி சார் இருக்காங்க? இப்போ உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே. ஜிம்னா கம்னிடுறா. சார் எதை வச்சு நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்கிறீங்க? ஓ அப்படியா? ஹலோ, அதை எடுத்துகிட்டு வாங்க. பிரின்சிபல் தான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. பார்த்தா இப்போ கொஞ்ச நேரத்துலேயே யூன்ஜன் தான் உள்ளே வரான். என்னடா உன் சக்கால் தான் வந்திருக்கான், மூடிட்டுருக்கியா? யூன்ஜன் தான் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் மொபைல் எடுத்து பிரின்சிபல்கிட்ட கொடுத்துட்டு போய் தயாங் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஜேகேக்கு யூன்ஜனை பார்க்க கடுப்பாக வருது. இப்போது பிரின்சிபல் தான்
இந்த ப்ரூஃப் போதுமா இல்லை வேறு எதுவும் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் தான் கொஞ்சம் கிளிப்ஸு வீடியோஸ்ன்னு காட்டுறாரு. அதில் பார்த்தா இவங்க ஃபெலிக்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடித்தது, வெளில வந்து மாஸ்க்கெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்ததுன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நிறையா ஃபோட்டோஸும் இருக்குது. ஐயோ எவன்டாவன் எல்லாத்தையும் இன்ச்சு பெஞ்சாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜேகேவை பார்க்குறான். ஆனால் ஜேகே செம்ம வெறியில் யூஞ்சனை பார்த்து தான் முறைச்சிட்டு இருக்கான். என்ன இதில் இருக்கிறது நீங்கள் தானே? ஆனால் சார் அது நான் இல்லைங்க சார், அது என்னோட தம்பி கமின். கம்முன்னே இருக்க மாட்டான் சார், அதனால தான் சார் அவனுக்கு பிறந்ததுமே கமின்னு பேர் வச்சுட்டோம். நாங்கள் ட்வின்ஸு சார், பார்க்க என்ன மாதிரியே இருக்கிறனால அப்போ பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணி என்னையும் மாட்டி விட்டான் சார். ஷட் அப், வாட் நான்சென்ஸ். தயாங் நீங்களே பாருங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. தயாங் அந்த வீடியோவை பார்க்குறான். அவன் இவ்வளோ நேரமும் ஏதோ சின்னதாக ஏதோ சண்டை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். பார்த்தா அதில் இவ்வளோ தூரம் இவனுக்கு போட்டு அடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிடுது. மோர் தேன் அ பிரின்சிபல், ஒரு பேரண்ட்டை எப்படி சார் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். என் பையன் சார் ஏன்ச்சவனால் நடக்க கூட முடியல, அப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னால் இந்த வீடியோ ப்ரூஃபை வச்சு போலீஸில் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம். பட் இந்த இடத்துல பேரண்ட்டாக என்னால் யோசிக்க முடியாது, பிரின்சிபலாக தான் யோசிக்க முடியும். பிகாஸ் இந்த காலேஜோட ரெப்புடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. இப்போ தயாங் தான் இருந்துச்சு பிரின்சிபல் முன்னாடி பவ் பண்ணி, ஐ எம் வெரி சாரி சார், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்றப்போ எனக்கே அது ஷேமாக தான் சார் இருக்குது. அண்ட் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்படி டிசிப்ளினே இல்லாத ஒருத்தவங்களால் கண்டிப்பாக இந்த காலேஜ் பிரசிடெண்ட்டாகவும் இருக்க முடியாது. ஸோ ஆஸ் அ கிளாஸ் மானிட்டர் நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஜான் ஜங்குக் எலெக்ஷன் ஓட்டிங்கில் லீடிங்கில் இருந்தாலும் அவனோட இந்த பிஹேவியருக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சார். இதை கேட்டுட்டு ஜங்குக் பயங்கர ஷாக்காக தயாங்க தான் பார்க்குறான். ஆனால் தயாங் ஜங்குக் பார்க்குறான்னு தெரிஞ்சும் கூட திரும்பி கூட பார்க்காம பிரின்சிபல் பார்த்த மாதிரியே நின்றுட்டுருக்கான். சார் என்ன சார் பேசுகிறீங்க? இந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் சார். சார் 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 என்னன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க சார். சார் நாங்கள் ஏன் அப்படி பண்ணோன்னு போது கேளுங்க சார். சார் சார் சும்மாலாம் அப்படி ஒன்றும் நாங்கள் பண்ணலைங்க சார். சார் இதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க சார். சார் தயாங்க சார் கொஞ்சம் என்னென்னு கன்சிடர் பண்ணுங்க சார். சார் அப்படின்னு ஜிமின் பெக் சுபின் தான் மாறி மாறி கெஞ்சிட்ருக்காங்க. எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ தயாங். எனக்கும் அதான் தோணுது. இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாத ஃபெல்லோஸ்லாம் எப்படி காலேஜ் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும்? அண்ட் இதோட 2 weeks சஸ்பென்ஷன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரையும் நான் மீட் பண்ணி ஆகணும். தயாங் கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுங்க. செம்மையாக பண்ணுறீங்க சார், செம்மையாக பண்ணுறீங்க. இல்லை நான் கேட்குறேன், இந்த காலேஜுக்காக எத்தனை மேட்ச் விளையாடி கொடுத்துருப்போம், இவனை வச்சுட்டு எவ்வளோ பெருமை அடிச்சுக்கிட்டீங்க அப்போ மட்டும். அப்போல்லாம் தெரில, இப்போ தான் வந்து கேவலமாக போயிட்டோமா? நான் இல்லை என்ன ரீசன் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு பண்ணோம் ஏன் பண்ணோன்னு. நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் டிஸ்குவாலிஃபைன்றீங்க, சஸ்பென்ஷன்றீங்க. சரி காலேஜ் வந்து நியாயமாக தான் நடந்துக்கும். இப்போ இங்கே யாரும் யார் பக்கமும் சைடு எடுத்துலாம் பேசலை. என்ன ரீசனாக இருந்தாலும் ப்ராப்பராக இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டு நீங்கள் இப்படி ரவுடிசம் பண்ணுறது கரெக்டாக? ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு எலெக்ஷனில் நாமினியாக இருந்துட்டு இப்படி கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லாமல் நடந்துக்கிறீங்க. உங்களை அப்புறம் என்ன செய்வாங்க? சரி ஓகே சொல்லுங்கள், உங்களோட ரீசன்ஸ் தான் என்ன? எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். ஏய் பக்கமாக இல்லை, கிளம்பி தொலை, உட்காந்து கெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஜங்குக் தான் செம்மையாக டென்ஷன் ஆகி திட்டிட்டு இப்போ கிளம்பி போகலான்னு போகிறான். அப்படியே ஸ்டாப் பண்ணி தயாங்கியும் யூஜனையும் தான் பார்க்குறான். சும்மா சிறப்பாக செஞ்சிட்டிங்கல்ல, சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. அவங்க போட்டு கொடுங்க, நீங்கள் எடுத்து கொடுங்க, வேறு லெவலு அப்படின்னு தயாங்க பார்த்து சொல்லிவிட்டு கிளம்பி வேகமாக வெளில போகிறான். டேய் ஜேகே, டேய் என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே போகிறாங்க. டேய் புறம்போக்கு ஏன்டா இப்படி பண்ணுற, இதுக்குடா உனக்கு இவ்வளோ கோவம் வருது? ஏய் ஜேகே இப்போ ஒன்று கேட்டு போல, வா என்ன ரீசன் எதுக்கு பண்ணோன்னு எல்லாம் சொல்லிடுவோம். நீ வேணா போய் நொட்டு. இல்லை எனக்கு புரியல, என்ன ரீசன் சொல்லுவேன்? சின்ன வச்சு இப்படி அசிங்கமாக மாஃபிங் பண்ணான்ட்டா. இல்லை எனக்கு புரியுது, என் பிரச்சனைக்கு வந்தால் உங்களுக்குலாம் தேவையில்லாமல் இப்போ நீங்களும் சஸ்பென்ஷன். டேய் என்னடா மயிறு மாரி பேசிகிட்டு இருக்கான் இவன். நான் ஜேகே உன் பிரச்சனை ஏன் பிரச்சனைங்கிற? நான் ஜேகே ஜின்னு உனக்கு மட்டும்தான் அண்ணனா, எங்களுக்குலாம் இல்லையா? டேய் இந்த பாடு நினச்சிட்டு இருக்காண்டா, இவனுக்காக தான் வந்து நின்றுட்டு இருந்தோன்னு. ஆமாண்டா நாங்கள் வந்ததே ஜின் ப்ரோக்காக தான். அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுடா, பெரிய லூசுக்கு மாதிரி பேசுவான். இப்படி ஆளாளுக்கு டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ தயாங்க யூஜன் தான் பிரின்சிபல் ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. என்னாச்சு தயாங், உங்கள் ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்குது.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. அப்படியா? நீங்கள் ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறீங்க? அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏன் அந்த டைமில் வீடியோ எடுத்த? அங்கே அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு யாராவது ஸ்டாஃப் யாராவது அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல, இல்லைன்னா யாரையாவது செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி யாராவது கூப்பிட்ருக்கலாமே. அது வந்து எனக்கு சடனாக என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி எதுக்கும் இருக்கட்டுமேனு ஒரு வீடியோ எடுத்து வச்சேன். தயாங் ஒரு மாதிரி யோஞ்சனை பார்க்குறான். தயாங், உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, வாங்கல போய் கேஃப்டீரியாவில் ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிப்போம். இல்லை, நான் வீட்டுக்கு போகலான் இருக்கேன். அப்படியா தயாங்? என்னையும் அப்படியே ட்ராப் பண்ணிடுறீங்களா? நான் இன்னைக்கு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு யூஞ்சன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜேகே தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கான். டேய் பதில் சொல்கிறா, உன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கோம். டேய் சரக்கு அடிக்கலாமா? இப்போ 4 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. அடுத்து கட் பண்ணால் பாரில் தான் இருக்காங்க. வெக்க எதுடா இவ்வளோ குடிக்கிறான்? டே வாத்தி, நீ மட்டும் என் கையில் கடிச்ச உன்னையா? டேய் இப்போ நான் என்னடா சொல்லுவேன்? லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறதா, இல்லை ஒன் சைட் லவ்னு சொல்கிறதா, இல்லை நான் என்னடா சொல்லுவேன்? உண்டு வந்து சொல்லா காதல், சொல்ல முடியாத காதல், சொல்லவே கூடாத காதல் தான் மச்சான். டேய் ஆரம்போத நாயிட்ட சொல்லக்கூடாது, சொல்லுவேன், இப்போவே சொல்லுவேன். டேய் எனக்கு என் வீட்டில் தெரிஞ்சா அவ்வளோதான்டா, எங்கள் அப்பா என்னை சமாதி கட்டிடுவான்டா. ஆமாண்டா, என் வீட்டில் தெரிஞ்சாலும் அவ்வளோதான். எங்கள் அப்பா என்ன சொல்வாரோ? எல்லாத்துக்கும் அந்த நோஞ்சாந்தாண்டா காரணம். கரெக்டாக டைம் பார்த்து வாய் பெஸ்டி வேலையை பண்ணியிருக்கான்டா அவன். என்னது நோஞ்சானா? யூஞ்சுண்டா. அவன் தான் சொல்கிறானா, இந்த ஆளுக்கு எங்கடா அறிவு போச்சு? ஏதாவது கேட்டானா நம்மக்கிட்ட? எதுவுமே கேட்கலையே. அப்போ நான் மட்டும்தான் இன்னும் லூசு ஃப்ளவர் மாதிரி நினச்சிட்ருக்கேன்ல. ஜேகே என்னடா அழுகுறான்? என் மச்சானே அழ வச்சுட்டாங்களே. டேய் நோஞ்சான், ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய் அங்கே பாருங்க. யாரடா சொல்கிற? அவன் தான்டா குமின், யோங்கியை கூட்டிகிட்டு ஓடுறான்டா, முடிக்கடா. இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் மட்டையாடுறாங்க. சூமின்னு ஒருத்தன் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 பேரையும் வச்சுட்டு முழிச்சிட்ருக்கான். இப்போது ஜேகே வீட்டில் தான் பார்க்குறோம். ஏங்க அவன் வரட்டுங்க, அதுக்குள்ளே நீங்களும் எதுவும் முடிவு பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேகே எதுவும் காரணம் இல்லாமலாம் பண்ண மாட்டாங்க. வாயை மூட்ரி, அவன் கெட்டு போக காரணமே நீ தான். அவனை எப்போ பாரு செல்லம் கொடுத்து கொஞ்சம் நீ தான் அவனை ஓவராக கெடுத்து வச்சுருக்க. அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, என்னன்னு தெரில, அவன் வரட்டும். ஆமாங்கப்பா, ஜின் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவன் வந்து என்னன்னு சொல்லட்டும், அப்புறம் என்னன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்படி இங்கே 4 பேர் பேசிகிட்டு இருக்க, வெளியில் தான் சவுண்டு கேட்குது. காதலிக்க கைடு இல்லை சொல்லி தர வா வாத்தி. யோ வாத்தி வாயா வெளில. டே ஜேகே சும்மாறா, ஏன்டா கத்துற? தேயாங் தான் அவன் ரூமில் இருந்திருப்பான். இப்போ சவுண்டு கேட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே இங்கே ஜேகேயோட அப்பா தான் பயங்கர வெறியா வெளில வராரு. டேய் ஏண்டா என் மானத்தை வாங்கிறதுக்குனே வந்திருக்கேன், இதெல்லாம் உருப்பிடுவியா? எங்க ப்ளீஸுங்க எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸுங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அவனை விடுங்க அங்கிள். அப்பா ப்ளீஸ்ப்பா அவனை விடுங்கப்பா. அப்பா நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன், கொஞ்சம் கூட உருப்பட மாட்டேன், என்ன சொன்னாலும் உருப்பட மாட்டேன். என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிறதுக்குனே பிறந்து தொலைச்சிருக்கேன். நீ எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குது. இவ்வளோ நாள் பொறிக்கத்தனை தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ரவுடிசமே பண்ணுறியா? அடியாளா நீ? பெரிய டானா நீ? இதுதான் காலேஜில் போய் ஒன்று படிக்க வைக்கிறனா? ஜேகேயோட அப்பா தான் யார் சொன்னாலும் கேட்காம அவர் பாட்டுக்கு பிடிச்சி அவனை பயங்கரமாக அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தேயாங்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. ஜேகே அடி வாங்கிட்டு அப்படியே மேலே தான் இப்போ பார்க்குறான். தேயாங்கால ஜேகேவை பார்க்கவே முடியல. அவன் விண்டோஸை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ கூட பாரு ஏதோ சொரணை இருக்கான் இவனுக்கு, இவ்வளோ போட்டு அடிக்கிறனே அப்படின்னு ஜேகேயோட அப்பா சொல்லிட்டு இருக்கப்பவே ஜேகே அப்படியே மட்டையாகி கீழே விழுறான். ஐயோ ஜேகே என்னடாச்சு எந்திரா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் அவன் குளிச்சுட்டு விழுந்து கிடக்குறாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஜின் சுபின்
கொஞ்சம் தூக்குங்கப்பா. ஜேகேவோட அம்மா ரொம்பவே பதறி போய்டுறாங்க. இப்போ சின்னும் சூபின்னு தான் ஜேகேவை லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் பார்க்குறோம். ஜேகே முழிச்சிட்டு தான் படுத்துட்டு இருந்திருப்பான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டதும் அப்படியே திரும்பி பெட்ஷீட் இழுத்து போற்றி படுத்துக்கிறான். ஜேகேவோட அம்மா தான் வந்திருப்பாங்க. டே ஜேகே, இங்கே பாரு, என் தங்க பிள்ளை காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலடா, சாயங்காலமே ஆகிப்போச்சு, ஏதாவது சாப்பிட்றா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்க ஜேகே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் அவன் பாட்டு கம்முன்னு படுத்துட்ருக்கான். அம்மா மேலேயும் போவோமா, அம்மாக்கிட்டேயும் பேச மாட்டியா? எனக்கு புரியுது, தெருவே வேடிக்கை பார்க்குற அளவுக்கு உங்கள் அப்பா எல்லோரும் முன்னாடி போட்டு உன்ன இப்போ நினச்சாலும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் யார் என்ன சொல்லட்டும், நான் நம்புவேன் என் பையனை. அவனை நான் அப்படிலாம் வளர்க்கலையே, காரணம் இல்லாமல் அவன் எதுவும் செய்ய மாட்டான், தப்புன்னா தட்டி கேட்டுருவான். அந்த மாதிரியான பையன்தான் என் தங்க பிள்ளை. நீ அழுவாது மீ, இப்போன்னு இல்லை, எனக்கு எப்பயும் புரிஞ்சுக்கிற ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் எழுந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் அழுவாது மீ, நீ எப்பயும் சிரிச்சுட்டு ஒரு வைபாக இருப்பல்ல, அப்படியே இரு. நான் வைபாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இங்கே பாரு, உனக்காக சூடாக கஞ்சியெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு இருந்திருக்கேன், ஒழுங்கு மாதிரியே தான் குடிக்கிற நீ. மீ எனக்கு கொஞ்சம் விடுங்க மீ, எனக்கு ஒன்றும் பசிக்கவே இல்லை. அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. எங்கே ஆக்காட்டு. இப்போ அப்படியே 1 வீக் போகுது. ஜேகே தான் நாமளாக இருக்க மாதிரி அவங்க அம்மாக்காக பேசினாலும் அவனால் எதையும் மறக்க முடியல. யார்கிட்டையும் பேசாமல் வெளியிலையும் போகாமல் ரூம்லேயே தான் இருக்கான். ஆண்டி, சொல்லு பார்த்தியா, அங்கிள் இல்லையா? அவர் அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காருப்பா. தேங்க ஆக்சுவலாக ஜேகேவை பார்க்க தான் வந்திருப்பான். ஆண்டி, ஜேகே எப்படி இருக்கா? எங்கே அவனை ஆளவே காணோம். அதை ஏன்பா கேட்குற, அவன் அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கான். வெளில வந்தே 1 வீக் மேலே ஆகுது. ஓ அப்படியா? ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, என் பையனுக்காக நான் சொல்ல, ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. இப்படிலாம் பண்ணுறானா அந்த பையன் ஏதாவது பண்ணியிருந்தா தான் இந்த அளவுக்கு ஒன்று கோவம் வந்திருக்கும். அதான் எனக்கும் புரியல. தேங்க்கு ஜேகேவோட அம்மா இப்படி பேசுறதே ஆச்சரியமாக இருக்குது. அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களேன்னு அதுவே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இப்படியே 1 வீக்கும் பாஸ் ஆகுது. ஜேகே தான் வீட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் ஜன்னலோரமாக நின்றுட்டு தம் அடிச்சுட்டு இருந்திருப்பான். டேய் நல்லவனே, என்னடா பண்ணுற? டேய் ஆய், நீயா? சொல்லிட்டு வர மாட்டேன். சொல்லிட்டு வந்தா நீ எங்கே ஓடி போயிட்டீன்னா, அதான் சொல்லாமல் இருந்தோம். ஜேகே, ஏன்டா ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டியா? அன்றைக்கி உங்கள் அப்பா அடித்ததை பார்த்தது தாண்டா நான், அதுக்கப்புறம் இப்போ தாண்டா வரேன். அதுவுமே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து அங்கிள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வரோம். ஜிமினா, அன்றைக்கி என்ன ஆடியோ அடிச்சா தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயோ அப்பா, ரொம்ப தான் சலிச்சிக்கிறிய. இல்லை, நீ வயசுக்கு வந்துன்னு சொன்னாங்க, அதை சமைஞ்ச பிள்ளை உள்ளே உட்காந்துட்டுருக்கியேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அத்தா ஜிமினா, பின் என்னடா நீயும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிற, ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற, எங்களை என்ன பண்ண சொல்கிற? நம்மளோட சஸ்பென்ஷன் முடிஞ்சு காலேஜும் திறந்துட்டாங்க, நீ இன்னும் வந்து சஸ்பென்ஷன்லேயே இருந்துட்டுருக்கிற, இப்போ நீ எதுக்கு ஒழிஞ்சிட்ருக்கிற? நான் விட்றா அப்படின்னு போய் ஜேகே தான் பெட்டில் படுத்துக்கிறான். ஜேகே ஒழுங்காக காலேஜுக்கு வாடா, இந்த ஃபெலிக்ஸ் நாய் அவன் காலேஜ் பிரசிடெண்ட் ஆமா தோற்று போனான், நாயை வச்சுட்டு எல்லாம் பிரசிடெண்ட் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. ஆமாண்டா ஜேகே, ரொம்ப தான் பண்ணுறான். இதெல்லாம் கூட பரவாயில்லடா, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின ஐவி பர்மிஷன் இப்போ என்னமோ அவன் வாங்கின மாதிரி அவன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கான்டா, எல்லாரையும் ஐவி கூப்பிட்டு போக போகிறானா. ஜிமின் இப்படி பேசிகிட்டு இருக்க ஜேகே பாட்டுக்கு அவன் தலையில் கை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். டேய் ஜிமி சொல்கிறான், டேய் அவன் கண்ணுங்க மாட்டேங்கிறான்டா. என்னண்ணா அது வந்து நாம் இருந்து பர்மிஷன் வாங்குதுடா, இப்போ என்னமோ அவன் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். டேய் இப்போ எப்படி சொல்கிறோம்? ஆமாண்டா, நாம் பண்ணதுடா, இதெல்லாம் நாம் பேசி பர்மிஷன் வாங்கினதுடா. இப்போ அவன் எல்லாம் பண்ணுறது எப்படி? நம்ம டிபார்ட்மெண்ட்டை நாம் தானே கூப்பிட்டு போகணும், அவன் எப்படி கூப்பிட்டு போகலாம்? இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு பச்சையாக தெரியுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போங்க, என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி படுத்துக்கிறான். டேய் ப்ளீஸ்டா அப்படிலாம் சொல்லாதடா,
நான் தான் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன மயிறு போய் தொலை. டேய் நீ எல்லாம் எப்படிடா போவோம்? டேய் சூப்பின்னு இன்னும் மிச்சம் தின்னுட்டுருக்கியா சொல்கிறா. ஆமாம் ஜேகே, நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக போகிறாங்க, அதுவும் முக்கியமாக ஸ்டாஃபுங்கெல்லாம், யோஜன் சார், தயாங் சார். டேய் அதை என்ன சொன்னேன்? சொத போகிறான். ஆனால் ஜேகே இதை கேட்டதும் வேகமாக எழுந்து உட்காரான். என்ன சொன்ன? இல்லை 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 அவங்களாம் வரல, இந்த நாய் தெரியாமல் சொல்லுதுடா. இல்லை இந்த ஐவி நம்ம போகிறோம். மச்சான் நிஜமாவா? ஜேகே நிஜமாவாடா? டேய் சுபினே அமுல்டம்பா சபடா சபா. ஜேகே தான் பெட்லேருந்து இறங்கி போய் ஒரு தம் எடுத்து பார்த்து வைக்கிறான். என்னைக்கு போகிறோம்? நாளானிக்கு மச்சான். எனக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி போவோன்னு, அதனால தான் நான் ஆல்ரெடியே எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேனே. சும்மா நடிக்காத, உன் ஆள் வரான் அதுக்காக தானே. இப்போ நாங்கள் வரலனாலும் நீ கிளம்பி போயிடுவேன். டே பெக்கே ஏன்டா அப்படி பேசுகிற? ஏகே ஓகே சொல்லுவான்னு தெரியும்டா, எல்லாம் கான்ஃபிடென்ஸ். அப்படியா? என்ன கான்ஃபிடென்ஸ்? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜேகேயோட அம்மா தான் உள்ளே வராங்க. ஜேகே டக்குன்னு உன் கையில் இருக்க தம்மா தான் தூக்கி போட்டுறான். என்னடா ஸ்மெல் இது, ஒரே புகையாக இருக்குது. இப்போ எதுக்கு நீ வந்த? என்னடா இப்போது நான் வரக்கூடாதா? ஜிமின் இந்த ட்ரேப்பை பிடி. 2 வாரமாக இந்த ரூமையே கட்டிட்டு அழுகுறான். ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான், ஒழுங்காக குளிக்க மாட்டேங்கிறான். மீ பின்ன தலையை பாரு குருவி கூடு மாதிரி இருக்குது. ஒழுங்காக கட்டிங்கெல்லாம் பண்ணேன்டா. அப்புறம் எனக்கு தெரியாது, நான் பாட்டிக்கு என்ன வச்சு தலை சீவி ஜடை பின்னி விட்டுருவேன். சின்ன வயசில் எனக்கு பண்ணி விடுவேன்ல அது மாதிரி. அது ஜடை போட்டுட்டு இருந்தியா ஜேகே நீ? ஆமாம்மா என் கொண்டு தானே வருவான், அப்படியே ஜடையெல்லாம் போட்டு பொட்டு பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு வருவான். அப்பவும் கூட இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இவனை தான் பிடிக்கும். ஆமாம் என் பையன் தான் சக்கரை பையனாச்சே, அவனே யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? காலேஜ் ஐபி போகிறேன். அப்படியா? எத்தனை நாள்? ஒரு 3 days ஆண்டி. சரி ஓகே, உங்கள் அப்பா கிட்ட நான் போகிறேன் அவ்வளோதான். சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா, ஹாப்பியாக இரு, எனக்கு அது போதும். இப்போ கட் பண்ணி 2 days கழிச்சு தான் பார்க்குறோம். டே ஃபெலிக்ஸே அங்கே பாரு யார் வரான்னு. பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏய் யாரா அது புதுசாக இருக்கானுங்க? டேய் இவனுங்களை தெரியாதா? இவனுக்கு தான் நம்ம காலேஜோட சஸ்பென்ஷன் பாய்ஸ். ஜேகே பஸ்ஸில் எல்லான்னு போயிருப்பான், அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கிறான். டே ஜேகே கண்டுக்காதடா, டேய் மேலேறா. டேய் வேணுன்னே பண்ணுறாங்கடா ஜேகே, ஆனால் மேலே போ ஏறு அப்படின்னு பெக் சோபின்னு சொல்லவும் ஜேகே தான் இப்போ பஸ் உள்ள ஏறி போயிடுறான். உள்ளே ஏறினதும் பார்க்குறான், பார்த்தா ஃபஸ்ட்டே யோஞ்சன் தான் உட்காந்துட்ருக்கான். ஹாய் ஜேகே எப்படி இருக்க அப்படின்னு யோஞ்சன் கேட்டதுமே செம கடுப்பாயிட்டு எதுவும் பேசாமல் அவன் பாட்டுக்கு லாஸ்ட் சீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறான். இப்போ பஸ்ஸுக்கு வெளியில் ஃபெலிக்ஸ் தான். என்னடா பயந்து ஓடி போயிட்டான். ஜெமீனுக்கும் பெக்குக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. டேய் மூஞ்சில் பூரா விட்டும் அடுக்க மாட்டேங்கிற. டேய் உன் தலையை பயந்துட்டு உள்ளே போயிட்டான்டா, வால் நீ எல்லாம் அடக்கூடாதுடா. இப்போ பெக்குக்கு தான் ரொம்ப கோவம் வந்து இந்த ஐவிக்காக அலைஞ்சி திரிஞ்சு பர்மிஷன் வாங்கினதெல்லாம் நாங்கள், சும்மா வந்து வெத்து சீனெல்லாம் போடாதீங்க. டேய் யாரா வெத்த சீன் போடுறா? யாரா? டேய் சவுண்டக்கற, டேய் பொத்துடா டேய் அப்படின்னு இங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க. இப்போ கரெக்டாக தேயாங் தான் வரான். அவனை பார்த்ததும் ஸ்டாப் ஆகிட்டு பெக்கு ஜிமின் சோபினும் பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. என்னங்க பிரச்சனை? சார் அவங்க தான் சார், இப்போ போகிற ஐவி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக போயிட்டு வந்தால் தான் அடுத்தடுத்த ஐவிஸ்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லோரும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கோங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். எஸ் சார். இப்போ தயாங்கும் இல்லை ஏறுறான். ஏறினதுமே ஃபஸ்ட்டு ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகேவும் பார்க்குறான். 2 பேரும் நியர்லி 2 weeksக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க. 2 பேர் கண்லேயும் அவ்வளோ பெயின் தெரியுது. தயாங் ஜேகேவை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பான். ஜேகே தயாங் ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிட்டு திரும்பிக்கிறான். தயாங் இப்போ ஜேகே கிட்ட தான் போகலான்னு போகிறான். தயாங் இங்கே உட்காந்துக்கோங்களேன், ஸ்டாஃப் எல்லாம் ஃப்ரண்ட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு யோஞ்சன் சொல்லவும் பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. தயாங் சரின்னு அங்கேயே உட்காந்துக்கிறான். ஹேய் ஹலோ உன்னதான். டேய் உன்னதாண்டா. டேய் அங்கே கூப்பிட்றாங்க பாரு. டேய் இருடா என் ஆளுக்கு தானே ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இந்த காட்டு பூனை ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. டேய் அவன் தாண்டா கூப்பிட்றான், அங்கே பாடுறா அப்படின்னு பெக் சொல்லவும் ஜிமின் தான் நிமிந்து பார்க்குறான். பார்த்தா யோங்கி உங்களுக்கு முன்னாடி 2 சீட் தள்ளி தான் உட்காந்துட்ருப்பான். லூஸு இங்கே வா. என் பூனை யோங்கி அப்படின்னு சொல்லி யோங்கி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஜோ ஏன் இப்படி கத்துறீங்க? ஸ்டாஃப்லாம் இங்கே தான் இருக்காங்க, சைலண்ட்டாக பேசுங்க. டேய் என்னடா ஆச்சு, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்படி தான். டேய் என்னடா குழம்புற, நீ ஊன் மட்டும் சொல்லு, இப்போ கூட பசங்க ரெடியாக தான் இருக்காங்க,
கூப்பிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிடலாம், ஓகேவா? அவ்வளோலாம் அவசியம் இல்லை, எங்கள் வீட்டில எல்லாம் ஓகே தான். என்னடா சொல்கிற, ஓகேவா? அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் அதுக்கப்புறம் ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை வீட்டில் வந்து பேச சொன்னார். டேய், என்னடா சொல்கிற, எனக்கு கையும் இல்லை காலும் இல்லையே. அது எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப பெட்டு, 2 நாள் சாப்பிடாம இருக்கும், அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே கூட்டு வா பேசலான்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு மட்டுமா பெட்டு, எனக்கும் தான் பெட்டு. ஏய், என்கிட்ட வர எதுக்கிட்ட வரேன்னு தெரியாதா? ஏய், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஏதாவது கூட ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி தான் வீட்டில் மாட்டிக்கிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் இப்போ ஓகே சொல்லிட்டாங்கல்ல, காஞ்சி போயிருக்கேன்டா. டேய் ஆரம்பிச்சிட்டான்டா இவன், இன்னும் போய் சேர வரைக்கும் நோச்சு நோச்சுன்னு ஒரே சவுண்டாக இருக்குமே. ஆண்டவா, இது சிங்கிளாக இருக்கவங்களுக்கு ஏதாவது வழி பண்ண மாட்டியா அப்படின்னு பெக் தான் புலம்பிட்டு இப்போ ஜங்குக்கை பார்க்குறான். டேய் ஜங்குக்க, ஏன்டா இப்படி வர? பாரு எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னு பாரு, அங்கெல்லாம் டான்ஸ் பண்ணுறானுங்க, வா நம்மளும் போய் ஜாயின் பண்ணிப்போம். நான் இல்லை, நீ போய் பண்ணு அப்படின்னு ஜங்குக் தான் அப்செட்டாக ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க தேயாங்கி யூஞ்சனையும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் யூஞ்சன் விடாமல் நிறைய பேசிகிட்டே வரான், ஆனால் தேயாங்கி எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்பப்போ திரும்பி திரும்பி ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ பஸ்ஸு ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுது. ஓகே காய்ஸ், எல்லோரும் லிசன். எல்லாருக்கும் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, சாப்பிட்டுட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் பீச் சைடு ஃபுல்லாக பார்ட்டிஸ் கேம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் அங்கே வந்து கேதர் ஆகிடுங்க, ஓகே? அண்ட் உங்கள் திங்ஸ் அண்ட் பிலாங்கிங்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு தேயாங் தான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான். டே இவங்க நீ என்னோட ஒரே ரூமே போகலான்டா, டே ஒன்றா இருக்கலாம்டா டே அப்படின்னு ஜிமின் தான் இவங்கூடயே அப்படியே ஓட்டிகிட்டு போகிறான். டே காஜி, எங்கடா அப்படியே போகிற அப்படின்னு பெக்தா ஜிமினோட கலரை பிடிச்சி இழுக்கிறான். இவங்க ஈவினிங் பீச்சில் பார்க்கலாம் போங்க. டே வாடா. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. பீச் சைடு தான் ஃபுல்லாக எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. தயாங் யூஞ்சன் அப்புறம் இன்னும் சில ஸ்டாஃபுங்கெலாம் சேர்ந்து தான் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஜங்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வராங்க. தயாங் தான் பார்க்குறான். ஜேகே ஒரு ஷார்ட்ஸும் ஸ்லீவ்லெஸ் பனியனும் தான் போட்டுட்ருப்பான். அவனை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜேகே தயாங்க அவனையே பார்த்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறான். டேய் பார்த்தியா 2 லுக் விட்றத? ஆமாண்டா, 2 பேருக்குள்ளே இருக்குது இன்னுமே, ஆனால் சொல்லிக்க தான் மாட்டேங்கிறாங்க. ஆமாண்டா, எனக்கு அதான் தோணுது, ஆனால் ஏதோ ஒன்று அவங்க தடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்றுலாம் இல்லைடா, இதோ அங்கே ஒன்று இருக்குது பாரு, அதான். பார்த்தா யோஞ்சன் தான் தயாங்கிட்ட வரான். தயாங், இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தரீங்களா? என்னால் சுத்தமாக ஓப்பனே பண்ண முடியல, டைட்டாக இருக்குது. கன்ஃபார்ம்டா, இவனால் தான்டா பிரச்சனை அப்படின்னு இவங்க 3 பேரும் யோஞ்சனை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் பார்பிக்யூ பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பக்கம் கேம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு எதுலேயும் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு சைலண்டாக தான் உட்காந்துருக்கான். தயாங் ஜேகேவே தான் அப்பப்போ பார்த்துட்ருக்கான். இப்போ தயாங் தான் யோஞ்சன்ட்ட போயிட்டு, யோஞ்சன் வாலிபால் ஓகே, ஃபுட்பால் மாதிரி ஏதாச்சும்? யோஞ்சனுக்கு நல்லாவே தெரியுது தயாங் எதுக்காக கேட்குறான்னு. இல்லை, பீச்சில் வாலிபால் தான் விளையாடுவாங்க, ஃபுட்பால்லாம் எல்லாம் நாம் பண்ணுறது தானே, பரவாயில்ல ஆட் பண்ணுங்க. டேய் மச்சான் வாடா ஃபுட்பாலாண்டா. நான் வரலடா, நீங்கள் போய் விளாடுங்க. டேய் ஜேகே, இதுக்கிட்ட அப்புறம் நீ வந்த, சும்மா எதுக்குமே வரமாட்டேனா, வாடா. எப்படியோ ஒரு வெளியே பேசி ஜேகேவையும் கூட்டிகிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் ஜேகேவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறான். ஜேகே தான் இப்போ ஹேய் பாஸ் பண்ணுறா டேய் அப்படின்னு அங்கே விளையாடிட்டே பார்க்குறான். யோஞ்சனும் தயாங்க தான் தனியாக எங்கேயோ போகிறாங்க. டேய் எங்கடா போகிற? நீங்கள் என்ன பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவங்க பின்னாடியே போகிறான். என்னாச்சு, இதோ தனியாக பேசணுன்னு அப்படின்னு தயாங் யோஞ்சனை பார்த்து தான் கேட்குறான். அது தயாங், அது எப்படி, என்ன எதுனா சொல்லணுமா? ஆமாம் சொல்லணும், எப்போவோ சொல்லியிருக்கணும், ஆனால் நான் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு தோணுது. என்னது, எதை பற்றி சொல்கிற? தயாங், ஆக்சுவலாக எனக்கு நிறைய பேசணும், நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் என்னால் சொல்ல முடிஞ்சதே கிடையாது. ஏன்னா உங்கள் கண்ணை பார்த்தாலே நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஸோ ப்ளீஸ் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்களா? நான் என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யூஞ்சன் சொல்லவும் தயாங்க இப்போ திரும்பி நின்றுக்கிறான். அது நம்ம காலேஜ் டைம்லேருந்தே
எனக்கு உங்களைனா ரொம்ப பிடிக்கும். உங்களை நிறைய பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனு. எப்போ எப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரில. ஆனால் தேயாங், எப்போ என் மனசு நீங்கள் தான் முடிவு பண்ணிச்சோ அப்போலேருந்து உங்களை மட்டுமே தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த உலகத்தில் நமக்குன்னு யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக வாழ்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு எனக்கு நல்லா தெரியும் தேயாங். எனக்காவது தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கா, ஆனால் உங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி பேசிட்டு யூஞ்சன் தான் தேயாங் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். யூஞ்சன், தேயாங் ப்ளீஸ் நோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு யூஞ்சன் சொல்ல, தேயாங் தான் இப்போ யூஞ்சனோட ஹக் அப்படியே பிரேக் பண்ணிட்டு இப்படி திரும்புகிறான். அப்போ தான் பார்க்குறான் ஜேகே தூரமாக நின்றுட்டு இவங்கள தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். டேய் ஜேகே, என்னடா பாதியில் வந்துட்ட? ஆமாண்டா, செம ஃபன்னாக போச்சு தெரியுமா, நீ தான் மிஸ் பண்ணிட்ட. என்னாச்சு, ஏன் இங்கே நின்றுருக்க? ஜேகே எதுவுமே பேசாமல் கோமா அங்கேருந்து நடந்து போகிறான். டேய் ஜேகே, எங்கடா போகிறான் இவன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுமே அவன் பின்னாடி ஓடுறாங்க. இந்த பக்கம் தயாங் தான் யோஞ்சனை பார்த்து, யோஞ்சன் அது வந்து ஐ எம் சாரி தயாங். இல்லை, ஐ எம் சாரி. ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு ஃபீலிங்ஸ் வரத்துக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன். தயாங் ப்ளீஸ் எனக்கு நோ மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு தயாங்கோட கையை பிடிச்சிட்டு தான் அழுறான். யோஞ்சன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நல்லா புரியுது, ஜேகே தானே. தயாங் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு யோஞ்சனை பார்க்குறான். எனக்கு இது தெரியும் தயாங், ஆனால் எல்லாமும் ஒன்று சும்மா இல்லையே. 3 வருஷமாக உங்களையே தான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கேயும் எல்லாமே உங்ககிட்ட சொல்லாமையே போயிடுவோன்னு பயத்தில் தான் இப்போ சொல்கிறேன். யோஞ்சன் இல்லை தயாங், லைஃப்பில் எல்லாருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே கிடச்சிடாதில்ல. நான் ரொம்ப ஆசைப்பட்டது உங்களை தான். யோஞ்சன் ப்ளீஸ் இப்படிலாம் எமோஷன் ஆகாத. இப்போது நான் உனக்கு ஒரு வெல்விஷராக எப்பயுமே இருப்பேன். இல்லை தயாங், மைண்டுக்கு புரியுது, ஆனால் மனசுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல், அதான் ரொம்ப வலிக்குது. யோஞ்சன் ப்ளீஸ். இல்லை தயாங், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கள்ல, எனக்கு அதுவே போதும். நான் ஓகே ஆகிடுவேன் தயாங், என்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன, காலேஜ் இருக்குது, தங்கச்சி இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு நான் ஓகே ஆகிடுவேன். யோஞ்சன் ஐயா தயாங், மறந்தே போயிட்டோம், டின்னர் டைம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணும், வாங்களே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சன் பாட்டுக்கு வேகமாக நடந்து முன்னாடி போகிறான். தயாங்க்கு தான் யூஞ்சன் பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ பப்பில் தான் பார்க்குறோம். விஜய்கே, ஏன்டா அப்படி இருக்க? நீ தானே ட்ரிப்புக்கு போகலான்னு சொன்னேன், இப்போ இங்கே வந்துட்டு உருன்னே உட்காந்துட்ருக்க. வந்தே இருக்கக்கூடாதுடா, நான் ஏன் வந்துருந்தா இருக்கு. டேய் இப்படியே பேசிகிட்டு இருக்காதடா, இந்தா இந்த மருந்து எடுத்து குடி, அப்புறம் வேறு கவலை கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு பெக் சொல்லி முடிக்கிறதுங்காட்டியும் ஜேகே தான் எடுத்து ஃபுல்லாக குடிக்கிறான். டேய் ஏதாவது டேபிள் மேனஸ் தெரியுதா? சரி சரிக்கா மெதுவில் குடிச்ச. சரி வா நம்மளும் அது பண்ணுவோம். சியர்ஸ். இப்படி இந்த பக்கம் இவங்க பார்ட்டி பண்ண, இந்த சைடு பக்கத்து டேபிளில் தான். டே இங்கே பாருங்கடா, செம்ம கொட்டை சூப்பராக இருக்குல்ல. ஆமாண்டா, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஒரு வாத்தி, டெய்லி அனுபவிப்பான்ல அப்படின்னு ஃபெலிக்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கொத்தா நாய, யாரை பற்றிடா பேசுகிறீங்க, என்னடா பேசுகிறீங்க? டே டே ஜிகே ஜிகே இருறா டி, டேய் விடுடா, இந்த நாயை அன்றைக்கே கொல்லாம விட்டேடா, இந்த ஆத்திரம் தீர என் கையால் தானே எனக்கு சாவு. என்னங்கடா எல்லாத்தையும் அழிச்சிட்டு துங்குறா, எல்லாம் இந்தமாரி 10 காப்பி நான் 1000 காப்பி போடுவேன், இன்னும் மார்ஃபிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்னு ஃபெலிக்ஸ் தான் சொல்கிறான். எல்லாரும் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜேகேவை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களே வெறி ஆகிட்டு அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பப்புக்குள்ளே பெரிய கலவரமே ஆயிடுது. இப்போ இந்த பக்கம் பீச்சில் தான். சார் தேங்க்ஸ் சார், அங்கே பப்பில் பயங்கர பிரச்சனை சார். என்ன வாட்? ஆமாம் சார், ஜேகேக்கும் ஃபெலிக்ஸுக்கும். இதை கேட்டதும் தேங் வேகமாக பப்புக்கு தான் போகிறான். ஓகே ஃபெலிக்ஸ், என்ன நடக்குதுங்க? சார் வழக்கமாக அவனுங்க தான் சார், நாங்கள் சும்மா தான் இருந்தோம், இவனுங்க தான். ஆமாம் சும்மா இவனை நொட்டுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா சார்? என்ன பண்ணி தான் என்ன, பப்ளிக்கில் இப்படி தான் சண்டை போடுவீங்களா? உங்களெல்லாம் சஸ்பென்ஷன் கொடுத்து திருந்தவே இல்லைல்ல நீங்கள்? ஜேகேக்கு தான் இப்போ திரும்பவும் செம்ம டென்ஷன் ஆகிடுறான். பாட்டுக்கு வேகமாக கிளம்பி வெளில போயிடுறான். தயாங் தான் இப்போது டக்குன்னு ஃபெலிக்ஸ் கையில் இருக்க மொபைலை பிடுங்கி பார்க்குறான். வாட், என்ன பண்ணி வச்சுருக்க? அப்போ மொபைல் தான் தப்பா? சார் அது வந்து போதும் நிறுத்து, என்னடா பண்ணி வச்சுருக்க? இந்த ப்ரூஃப் என்கிட்டே இருக்கட்டும்.
ஐவி முடிஞ்சது இருக்குது உனக்கும் உன் கேங்க்கும் அப்படின்னு தேங்தான் கோவமாக கத்திட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் சொல்கிறான், சார் வேணாம் சார், இந்த பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போவானா. எங்களால் அன்றைக்கே சொல்ல முடிஞ்சிருக்கோம் சார், ஆனால் ஜேகே தான் ஜின் ப்ரோ இதில் இன்வால்வ் ஆயிருக்கனால தான் அன்றைக்கி அவன் எலெக்ஷனும் சரி சஸ்பென்ஷனும் சரி கம்னு விட்டுட்டான் அப்படின்னு பெக்கும் சொல்கிறான். தேங்க்கு தான் ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் ஜிமின் கிட்ட தான் அந்த ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறான். தேங்க் தான் அந்த பார் கவுண்டரில் உட்காந்துட்டு பாட்டிலாக வாங்கி குடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் அவன் ரூம் பால்கனியில் தான் நின்றுட்டு அந்த பீச்சை பார்த்த மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டோர் பெல் தான் ரிங் ஆகுது. ஜேகே போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா தேயாங். அவனை பார்த்ததுமே ஜேகே வேகமாக டோரை க்ளோஸ் பண்ண வரான். எதுக்கு இங்கே வர, ஓ இல்லை, ஏய் ஓப்பன் பண்ணு, ஐயோ அது போயோ அப்படின்னு ஜேகே கதவை தான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். தேயாங் தான் நல்லா ஃபுல்லாக பிடிச்சி தள்ளி விட்டு உள்ளே வந்துடுறான். என்ன உனக்கு வேணும்? அது நான் சாரி. இல்லை எதுக்கு சாரி கேட்குற, நீ எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுற, சாரிலாம் கேட்காத ஓ ஜேகே அப்படின்னு தேயாங் ஜேகேவோட கையை பிடிக்கிறான். ஐயோ கையை பிடியா இங்கேருந்து போ அப்படின்னு ஜேகே அவன் கையை பிடிச்சி உதறி விட்டுட்டு தேயாங் தான் வெளில புஷ் பண்ணுறான். இப்போ தேயாங் திரும்பி சடனாக ஜேகே வெளுத்து இல்லையா இப்படி நல்லா இழுத்து முத்தம் கொடுத்துட்றான். 2 பேருக்குமே பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஐயோ வெளில போ அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஆனால் தேயாங் அகெயின் ஜேகே பிடிச்சி இழுத்து. ஸோ இதுக்கு மேலே டெலகிராமில் வரும், வேணுங்கிறவங்க அங்கே பார்த்துக்கோங்க. ஜேகே கதவு திறடா. ஏய் என்னடா இவன் திறக்க மாட்டேங்கிறான், பாட்டில் வேலை பிடிக்க முடியலடா நழுவுது. ஒரு வேலை ஓவராக குடிச்சான்ல அதில் மட்டையாயிடணும். சரி சீக்கிரம் வேறு ஏதோ ரூமை வந்து பார்க்கலாம். இப்போது ஜிமின் பெக் சூபினும் பக்கத்தில் இருக்க ரூமுக்கு தான் போகிறாங்க. ஏய் ஆளை பார்க்க போகிறேன்டா, தயவு செஞ்சு ரூமை நாசம் பண்ணிடாதீங்கடா, நைட் அப்புறம் இங்கே வந்தாண்டா தூங்கணும் நான். ஏ ஆளை பார்க்க போகிறேன்னு அப்படி தான் இங்கே வரேன், அங்கேயே தங்கி தொலைப்பா. ஆனால் கிளாஸில் எவன் ஆள் வச்சுருக்கானே தெரிலடா. ஆமாம் எனக்கு ஒன்று தான் ஆள் இருக்குது, விட்டியா நீயே உன்னை அதுக்கு நானும் யூங்கியும். அது எப்படி நாங்களாம் சிங்கிளாக இருப்போம், நீங்களா மட்டும் கமிட்டடாக ஆடுவீங்களோ? அதெல்லாம் கிடையாது, நல்ல மனுஷனா நல்லா வருவீங்க. சரி சரி ஓப்பன் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணுவோம். டேய் சூபினு, நீ டீ டோட்டலர்னு இருக்கிற எல்லா சைடிஷும் தின்னு தள்ளுறடா. டேய் எங்களுக்கு ஏதாவது மிச்சம் வைடா. அப்புறம் கம்பெனி கொடுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம், போர் அடிக்குதுல்ல, சைடிஷாகவும் சாப்பிட்றேன்னு அப்படின்னு அங்கே இருக்க மிக்சர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஊருக்காக தொட்டுக்கோ, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது யாருக்கிட்டா வேணும், என் ஆள் யூங்கி, அவனை தொட்டுக்கிட்டா கூட செம்மையாக இருக்கும்டா. டேய் காஜி, டேய் அது பேர் காஜி இல்லைடா, ஃபீலிங்ஸ், ஃபுல்லாக ஃபீலிங்ஸ். 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு ஒரு வாட்டி வந்துச்சு ஃபீலிங்ஸை, வந்துச்சு ஃபீலிங்ஸை, வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸை. ஜூமினே தேங்க்யூ. நீ மிச்சம் தின்றதில் பிஸியாக இருந்தாலும் எனக்காக கிளாப் பண்ண பார்த்தியா, அதுதான்டா. நான் எங்கே கிளாப் பண்ணேன், இது என்ன சவுண்டு? ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டெலிகிராமோட லிங்க் கம்யூனிட்டியில் கொடுத்துருக்கேன், அதை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.